இப்போ நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை? தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரு 3 வெங்காயம், 2 பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம், கறிவேப்பிலை, உப்பு. பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதுங்கிறதுனால நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. இதை என்ன பண்ணணும்? வெங்காயத்தையும் பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை இதை வாணலியில் போட்டு சும்மா லேசாக சூடு பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குவோம். கொஞ்சமாக போட்டால் போதும். அடுப்பை சிம்மில் வச்சு சூடு பண்ணலாம். சும்மா லேசாக சூடானால் போதும், ரொம்பவும் வணங்கணும்னு இல்லை, கொஞ்சம் சூடு பண்ணால் போதும். கொஞ்சம் வணங்கட்டும். அதோட தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே தேங்காயும் போட்டு சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமெல்லாம் இருக்க வேண்டியதில்லை, சும்மா சூடு பண்ணி எடுத்தோம்னா போதும். அந்த வடைச்சட்டியில் இருக்கிற சூடே இதுக்கு சரியாக இருக்கும். இதே ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 2 இட்லி கொடுங்கன்னு சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இதை ஆறட்டுன்னு நம்ம சட்னி அரைக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம இதை மாற்றிக்குவோம். இதுக்கு தேவையான பொட்டுக்கல்லையும் நம்ம போட்டுக்குவோம். தேவையான உப்பு போட்டுக்குவோம். இப்போ இதை மிக்சியில் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்குவோம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு காயிட்டுன்னு நம்ம எண்ணெய் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் காய்ட்டும். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, நார்மலாக இருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ நான் இது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் இதில் போட்டிருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இது எண்ணெய் காஞ்சதையும் இதை நம்ம எண்ணெயில் போட்டுக்குவோம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வரமிளகா, 1 வரமிளகா, கறிவேப்பிலை இதையும் நம்ம அதில் போட்டுக்குவோம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை சட்னியில் ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ சட்னி ரெடி. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.